ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மெசலேனியஸ் டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ரிமைனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைப் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். In an examination, the percentage of students who qualified from school X to number of students who appeared from that school is 80% அப்படின்றாங்க. ஒரு தேர்வில் பள்ளி எக்ஸிலிருந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை அத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையில் 80% ஆகும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ்ன்ற ஒரு ஸ்கூலில் 100 பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 80% பேர் தான், அதாவது 80 பேர் தான். ஓகேவா? 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் தேர்ச்சி பெறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஃபெயில் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ ரிமைனிங் இருக்கவங்க 20 பேர் ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். பள்ளி எண்ணிக்கையில் 80% ஆகும். பள்ளி ஒய்யில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை பள்ளி எக்ஸை விட 15% அதிகம். ஸோ அப்போ எக்ஸை விட 15% அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 100னா 15% அதில் அதிகமாக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 115 வரும் இல்லையா? இதுதான் வந்து ஒய்யின் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, 15% அதிகம். மேலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பள்ளி எக்ஸில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட 30% அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ தேர்ச்சி பெற்றவர்களின் ஒய் எப்படி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 80 பேர். அந்த 80 பேர்லேருந்து 30% பேரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்றாங்க. ஸோ 80ல் 30% என்னது? 80ல் 30% 24, 10% 8, 20% 16, 30% 24. ஸோ அப்போ 24 கூட்டிங்க 80ல். ஸோ அப்போ 104 வரும் இல்லையா? இதுதான் வந்து ஒய்யில் தேர்ச்சி பெற்றவங்களுடைய எண்ணிக்கை. 115 பேர் இருக்காங்கன்னா அதில் 104 பேர் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அப்படின்றாங்க இவங்க அந்த கணக்குப்படி. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். பள்ளி ஒயில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் எத்தனை சதவீதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 104 பேர் பாஸ் ஆயிருக்காங்க, தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்கன்னா மீதம் உள்ள 11 பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ சதவீதம் போது எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாங்களோ அவ்வளோ நம்பரை மேலே போட்டுக்கணும். 104 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒயில் எவ்வளோ? 115. அதை கீழே போட்டுக்கிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ச்சி சதவீதம் கிடைச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணலான்னா இது வந்து 23/5, இது 25. ஸோ 20 × 104 வந்து 2080 வரும். அதை வந்து 23ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 9 × 23 207 வரும். ரிமைனிங் 10. ஸோ அப்போ 0 சேர்த்துக்கிட்டு 100 ஆகிடும். அண்ட் தென் 4 டைம்ஸ் வரும் இல்லையா? 4 3 12, 4 2 8 92 வரும். ஸோ அப்போ 92 ரிமைனிங் 8. ஸோ அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். 90.4 வந்து தேர்ச்சி சதவீதம். ஸோ ஆப்ஷன் 1 தான் உடைய விடை. ஓகேவா? சிம்பிளான கேள்வி. எக்ஸுக்கும் ஒய்க்கும் டோட்டல் நம்பரை வச்சு கேல்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் தேர்ச்சி பெற்றவர்கள்லேருந்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சதவீதம்? 30%. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. ராஜின் மாத வருமானம் 50,000 ஆகும். அவர் தனது வருமானத்தை 40% வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார், மீதமுள்ள தொகையை சேமிக்கிறார். ஸோ அப்போது ராஜின் வருமானம் 50,000ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ சதவீதத்தை செலவு பண்ணுறாரு? 40% செலவு பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 40% செலவுனா எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 10% 5,000, 20% 10,000, 40%ன்றது 20,000 வந்துடும். ஓகேவா? அப்போ 30,000 அவர் சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோம். சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோ இல்லை, ஒன்று செலவு சேமிப்பு 2 தான் பண்ணுவாங்க அப்படின்றத நான் முதலே சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. தென் சேமிக்கிறார். அவரது வருமானம் 10% அதிகரித்தால் மற்றும் வீட்டு செலவுகளுக்கானது அவரது செலவு தொகை வருமானத்தின் அதே சதவீதமாக தொடர்ந்தால் வருமானம் உயர்வுக்கு பின்பு அவர் சேமிக்கும் தொகையை என்னன்னு கணக்கிடுவோம்ன்றாங்க. ஸோ அப்போ சப்போஸ் வந்து அவருடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 10% அதிகரிக்குது. ஸோ அப்போ 10% அதிகரிக்குதுன்னா 50,000ல் 10% வந்து 5,000 இல்லையா? ஸோ அப்போ அவரோட சேலரி எவ்வளோ அதிகரிக்கும்? 55,000 அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 55,000 ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து 40% செலவு பண்ணுறாரு அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ 55,000ல் 40% என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். 50,000ல் 40% 20,000, 5,000ல் 40% 2,000. ஸோ அப்போ டோட்டலாக வந்து 22,000 ஒரு செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ மிச்சம் உள்ளது எவ்வளோ இருக்கும்னா 33,000 இருக்கும். இந்த 55,000ல் 33,000 செலவு பண்ணாமல் சேமிப்பார். அதான் இவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் 33,000. ஓகேவா? சிம்பிள் கேள்வி தான், ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி. இன் அன் எலெக்ஷன், ஒரு தேர்தலில் 12,000 வாக்காளர்கள் இருந்தனர். முதல் சுற்றில் பபிதா 40% வாக்குகளையும்
ராமன்லால் 35% வாக்குகளையும் பெற்றனர். ஸோ ஒரு தேர்தலில் 12,000 பேர் வாக்களிக்கிறாங்க. அதில் பபிதான்றவங்க பி அப்படின்றவங்க 40% வாக்குகளை வாங்குறாங்க. ஓகேவா? தென் அதுலேயே வந்து ராமன்லால்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 35% வாக்குகளை வாங்குறார். ஓகேவா? எஞ்சிய வாக்குகளை மற்ற வேட்பாளர்களுக்கு சென்றன. ஸோ இப்போ அதர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அவங்களுக்கு வந்து மிச்சம் உள்ள பர்சன்டேஜ். ஸோ இப்போ 30 + 40 + 35 75 போயிடுச்சு. மீதம் உள்ளது 25 இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 40% பபிதா வாங்குறாங்கன்னா எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 40% 12,000 எவ்வளோ? 10% 1200. 40% 4800. ஓகேவா? தென் இப்போ 35% கண்டுபிடிக்கணும். 30% 3600, 5% 6000 600. ஸோ அப்போ 3600 + 600 4200. ஸோ 4200 ஓட்டு வந்து ராமன்லால் வாங்குறாரு. தென் அதர்ஸ் மீதம் உள்ளவங்க 25%. 25% 1/4. ஸோ அப்போ 3000 ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மீதம் உள்ளவங்க. ஓகேவா? ரைட். இதுதான் கணக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்போம். எஞ்சிய வாக்குகள் மற்ற வேட்பாளர்கள் சென்றன. இரண்டாவது சுற்றில் முதல் சுற்றை ஒப்பிடும்போது பபிதா கூடுதலாக 20% வாக்குகளையும் ராமன்லால் கூடுதலாக 10% வாக்குகளையும் பெற்றனர். இரண்டாவது சுற்றுன்றாங்க. அப்போ இது வந்து முதல் சுற்றாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க வாங்கியிருக்க வாக்குகள் இது. இது செகண்ட் ரவுண்டில் அவங்க வாங்கியிருக்க வாக்குகளுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதாவது பபிதான்றவங்க செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வாக்குகள் சேமிக்கிறாங்கன்னா கூடுதலாக 20% வாக்குகள் வாங்குறாங்க. ஸோ அப்போ +20% நீங்கள் பண்ணணும். 4800 20% எடுங்க. 480 10%. 20% 960. ஸோ இது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 60 70 5760. இது வந்து பபிதா இரண்டாவது சுற்றில் வாங்கின வாக்குகள். தென் 10% ராமன்லால் கூடுதலாக பெறுகிறார்ன்றாங்க. ஸோ அப்போ +10% ராமன்லால். ஸோ 10% 420. 420 அப்படி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக 4620 வந்துடும். இது ராமன்லால் இரண்டாவது சுற்றில் வாங்கின வாக்குகள். ஸோ அப்போது என்ன கேள்வின்னு பாருங்கள். இரண்டாவது சுற்றில் பபிதா எத்தனை வாக்குகளை பெற்றார்? இரண்டாவது சுற்றில் பபிதா வந்து 5760 வாக்குகள் பெற்றாங்க. அதான் ஆப்ஷன் 2 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி. அடுத்த கேள்வி. இன் காலேஜ் எலெக்ஷன், ஒரு கல்லூரி தேர்தலில் வேட்பாளர்கள் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு அளிக்கப்பட்ட செல்லுபடியாகும் வாக்குகள் விகிதம் 7:2 இருந்தது. அக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 1800 பேர் இருந்தனர். இவர்களில் 20% பேர் வாக்களிக்கவில்லை. மேலும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 20% பேர் 20% செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. வேட்பாளர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். ஒரு கல்லூரி தேர்தலில் வேட்பாளர்கள் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு அளிக்கப்பட்ட செல்லுபடி ஆகும் வாக்குகளின் விகிதம் 7:2. ஓகேவா? எக்ஸ் ஒய் வாங்குற ஓட்டு 7:2. ஓகே, அது வரைக்கும் எப்படி இருக்கட்டும். அக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 1800 பேர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1800 ஓட்டு இருக்கு. பதிவு செய்யப்பட்ட ஓட்டுகள் பேர் இருந்தனர். இவர்களில் 20% பேர் வாக்களிக்கவில்லை. ஸோ அப்போ 20% பேர் எலெக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அப்போ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல? 10% 180, 20% 360. ஸோ அப்போ 360 பேர் எலெக்ஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணல, போய் ஓட்டு போடலை. ஸோ அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1440 வந்துருமா? ஓகே, இது வந்து இவங்க தான் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போயிட்டு. ரைட். மேலும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 20% செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. ஸோ இப்போ இந்த 1440 ஓட்டில் 20% வந்து இன்வேலிட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுபடி ஆகாத ஓட்டுகள். ஏதாவது இது வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ 20%னா எவ்வளோ வரும்? 10% 144, 20% 288. ஸோ இது வந்து செல்லுபடி ஆகாத வாக்குகள்னு வந்துடும். ஸோ அப்போ மீதம் உள்ள ஓட்டு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ மீதம் உள்ள ஓட்டு எவ்வளோ கேல்குலேட் பண்ணுங்கள். 2 14. ஸோ அப்போ 13 வந்துச்சுன்னா 13 5 13 2 11. ஸோ 1152 தான் மீதம் உள்ள வாக்குகள். இந்த மீதம் உள்ள வாக்குகள் வச்சு என்ன சொல்கிறான்னு கவனிப்போம். செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. வேட்பாளர்கள் எக்ஸ் ஒய் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை வித்தியாசம். ஸோ இப்போ ஃபர்ஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை விகிதம் என்ன சொல்கிறாங்க? 7:2ன்றாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் 9 பார்ட்ஸ் இல்லையா? இந்த 9 பார்ட்ஸ் தான் இந்த 1152. ஏன்னா இந்த மொத்த ஓட்டு 1152 தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் போகுது. ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து 7 பார்ட்ஸ் போகுது, ஒய்க்கு 2 பார்ட்ஸ் போகுது, மொத்தம் 9 பார்ட்ஸ் போகுது. அப்படின்னா இந்த 9 பார்ட்ஸ் தான் 1152. ஸோ அப்போ 1 பார்ட்டோடைய வேல்யூ இதை வச்சு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 9ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 199, 225 வரும், 2918, ஸோ 8972. ஸோ ஒன் பார்ட் வந்து 128. பட் என்ன கேட்குறாங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையிலான வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 வருது, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வருது, 7 - 2 5 வரும் இல்லையா. ஸோ அப்போ 5 பார்ட்டோடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன் பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 5 பார்ட் வேல்யூ வந்து இன்ட்டு 5 பண்ணிக்க அப்படிதான். ஸோ அப்போ 128 × 5 4 4 6. ஸோ அப்போ 640 தான் என்னது, 5 பார்ட்டோடைய வித்தியாசம். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் வந்து 5 பார்ட். அந்த 5 பார்ட்டோட வேல்யூ வந்து 640 ஓட்ஸ். ஓகேவா, ரைட். ஓகே, எலெக்ஷன் பேஸ்டு டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா எலெக்ஷன் பேஸ்டு டைப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்துடும் இல்லையா. ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ப்போம், அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் பார்ப்போம். இதில் ஆர்ஆர்பியில் என்னென்ன மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு மாடலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பேசிக்கான கொஷின்ஸ். ஓகே, at beginning of the poll, Rahul received 52% of the total votes and Leena received 48% of the total votes. The total voting was of 3,72,000 votes. How many votes did Leena earn above 1 lakh? ஸோ அப்போ இங்கே சிம்பிளான கேள்வி தான். வாக்கெடுப்பின் தொடக்கத்தில் ராகுல் மொத்த வாக்குகளில் 52%, லீனா மொத்த வாக்குகளில் 48% பெற்றனன்றாங்க. ஸோ அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, எண்ணிக்கை 3,72,000. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 3,72,000. அதில் வந்து ரெண்டாக பிரியுது. ஒருத்தர் வந்து ராகுல் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, 52% வாங்குறாரு. லீனா வந்து 48% வாங்குறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. தென் பதிவான மொத்த வாக்குகள் எண்ணிக்கை 3,72,000 ஆகும். லீனா 1,00,000க்கு மேல் எத்தனை வாக்குகள் பெற்றார்ன்றதான் கேள்வி. ஸோ இப்போ லீனா வந்து 1,00,000க்கு மேலே எவ்வளோ வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு லீனா எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் 1,00,000க்கு மேலே எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியும். லீனா எவ்வளோ வாங்குறாங்க, 48%. ஸோ அப்போ 3,72,000ல் 48% என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ 48/100 இன்ட்டு 48/100. ஸோ 2 0, இங்கே 2 0. ஸோ அப்போ 3,720 இன்ட்டு 48. ஸோ இப்போ 3,720 இன்ட்டு 48 பண்ணோம்னா ஒரு 0 இருக்குது, அதை விட்டுடலாம் இப்போதைக்கு. ஸோ 8 2 16, 7 8 56 57, 3 8 24 29, 2 4 8, 7 4 28, 3 4 12 14. ஸோ 6 ஒரு 0, 15, 18, 6 7 1 7 178560. இதுதான் வந்து லீனா மொத்தமாக வாங்குற ஓட்டு, 178560. இது வந்து 1,00,000க்கு மேலே எவ்வளோன்றதுனா 1,00,000 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியது. சிம்பிளாக இதுலேருந்து 1 லேக்கு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், 78,560 வரும். ஸோ இப்போ 1,00,000க்கு மேலே எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னா 78,560 வாங்குறாங்கன்னு அர்த்தம். சிம்பிளான கேள்வி தான் இல்லையா, ரைட். இன் அ ரீஜியன் 86% of the registered voters participated in voting. ஒரு பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 86% பேர் வாக்களிப்பில் பங்கேற்றனர். அப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,000 எனில் வாக்களிப்பில் பங்கேற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்றாங்க, 18,000. ஓகேவா, இதில் ஒரு பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 86% பேர் வாக்களிப்பில் பங்கேற்றனர். ஸோ இப்போ 86% பேர் பங்கேற்றனர் அப்படின்னா 86% பேர் பங்கேற்றிருக்காங்கன்னா எவ்ரி 100க்கு ஒரு 100 பேருக்கும் வந்து ஒரு 86 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இன்ட்டு சிம்பிளாக 86/100 போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா 86% கொடுத்துட்டாங்க, அதை நம்பராக நம்ம கண்டுபிடிக்கணும். 0 0 0 0. ஸோ 180 × 86, 180 × 86 வந்து 100 × 86 வந்து 8,600. தென் 80 × 86 வந்து ஒரு 0, 8 6 48, 8 8 64, 68. ஸோ அப்போது 80 41 15. ஸோ அப்போ 15,480 ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ, 15,480 ஓட்டர்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அதாவது மொத்த 18,000 பேரில் 15,480 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓட்டிங் சிஸ்டமில். ஓகேவா, ரைட். அடுத்தது, in an election held in a city, the voting percentage was 72%. The winner got 27% of the votes polled, while the runner-up got 15% of the polled votes.
இஃப் தேர் வேர் 1,20,000 voters in the city, but how many voters did the winner win the election? ஓகே, இப்போ ஒரு நகரத்தில் நடைபெற்ற தேர்தலில் வாக்களிப்பு சதவீதம் 72 இருந்தால் வெற்றி பெற்றவர்கள் பதிவான வாக்குகளில் 77% பெற்றார். அப்போது 100 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், 72% பேர் தான் வாக்களிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது எவ்வளோ பேர் வாக்களிக்கலை? 28 பேர் வாக்களிக்கலை, 72 பேர் வாக்களிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 72 பேரில் 27% பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்க? வெற்றி பெற்றவருக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்போ 27% பேர் வெற்றி பெற்றவருக்கு ஓட்டு போடுறாங்க. முதல் இடத்தை பிடிக்கிறவர், அதே அளவில் 2வது இடம் பிடித்தவர் பதிவான வாக்குகளில் 15% பெற்றார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 27% பெற்றவர் தான் ஜெயிக்கிறாரு. இது முதலிடம் வாங்குறவர். 2வது இடம் வாங்குபவர் ரன்னர் அப். ஒரு எலெக்ஷனில் நிறைய பேர் ஓடலாம், ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் போகலாம். ஸோ இப்போ முதலிடம் 27%, 2வது இடம் 15%ன்றாங்க இல்லையா? ரைட். அந்த நகரத்தில் மொத்தம் 1,20,000 பேர் வாக்காளர்கள் இருந்தால் வெற்றி பெற்றவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றான்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ இந்த 100 தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1,20,000ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது எவ்வளோ வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னு கேட்குறாங்க. இப்போது 27%க்கும் 15%க்கும் கண்டுபிடிக்கணும். 27க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஃபஸ்ட்டு 27க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் 12% இல்லையா? இந்த 12% 72 பேரில் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 72 × 12/100. ஓகேவா? ஸோ 3 4 25 4. ஸோ அப்போ 3 × 2 6 3 7 21 216/25. ஓகே. ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். 5 5 5 4 5 3 5 2. திரும்ப 5 கேன்சல் பண்ணால் 8 5 40 6 5 30 4 5 20. ஸோ அப்போ 8.64 தான் இந்த 72ல் 8.64 பேர் தான் 8.64% தான் வித்தியாசம் ஜெயிச்சவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும். இப்போது 100 வந்து 1,20,000 சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1,20,000 வரும்? 1200 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100ஓட உங்களுக்கு 1,20,000 வரும் இல்லையா? இப்போது இதே நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8.64ஓட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1200 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 0க்கு இந்த 2 டெசிமல் போயிடுச்சு. ஸோ அப்போ 864 × 12. ஸோ அப்போ 864 × 12 வந்து 8640 + 2 × 864 வந்து 8 2 6 12 2 8 16 17. ஸோ அப்போது 6 8 13 1 10 368 ஓட்டர்ஸ் வந்து வித்தியாசம் ஜெயிச்சவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும். அதாவது தோற்றவங்கன்றத விட செகண்ட் பிளேஸ் வாங்கினவங்களுக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினவங்களுக்கும் வித்தியாசம் 10,368. எப்படி கால்குலேட் பண்ணோன்னா சிம்பிள். 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 28 பேர் ஓட்டு போடலை, 72 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 72 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினவர் இந்த 72ல் 27% வாங்குவார். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், பட் அதான் அது கொஞ்சம் டைம் ஆகும், அது தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி 2வது இடம் வாங்குறவர் 72ல் 15% பேர் ஓட்டு வாங்குறாரு. 72 ஓட்டுனா அதில் 15% பேர் ரெண்டாவது வர்றவர் வாங்குறாரு. தென் இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான் வந்து வின்னிங் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. வின்னிங் மெஜாரிட்டி இல்லைனா வந்து ஓட்டு வித்தியாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் 12%. அதனால தான் நம்ம 12% மட்டும் டேரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டோம். அதுதான் அந்த 8.64ன்றது. இது கண்டுபிடிச்சி ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறத விட இது இங்கேயே செப்பரேட் பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 8.64 வச்சுக்கிறோம். இப்போ 100 வந்து ஒரு 100 ஓட்டும் வந்து ஒரு 100 பேர்ன்றது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1,20,000 பேர் இருக்காங்க அந்த கான்ஸ்டியூன்சியில் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 1,20,000 எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் 100 × 1200 போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி 8.64 × 1200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதுதான் இந்த 10,368. அவ்வளோ பேர் தான் வந்து வித்தியாசம் ஜெயிச்சவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி பார்ப்போம். கொஷின்: இன் அன் எலெக்ஷன் 8640 people or 72% of the eligible voters cast their votes. அதாவது இந்த கேள்வியை நல்லா கவனமாக புரிஞ்சுங்க. ஒரு தேர்தலில் 8,640 பேர், அதாவது வாக்களித்த தகுதியுள்ள வாக்காளர்கள் 72% பேர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். அப்போது 8,640 தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, 72% சொல்கிறாங்க. அப்போ 100% என்னவா இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு விஷயம், 100% பேர் தான் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் வாக்களித்தவங்க 72% தான் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் காஸ்ட் தேர் ஓட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ 100%ன்றது நமக்கு தெரியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர்.
அடுத்த ஆண்டில் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளரின் எண்ணிக்கை 8% அதிகரித்தால் அந்த ஆண்டில் மொத்த எத்தனை தகுதியுள்ள வாக்காளர்கள் இருப்பார்கள்ன்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் 100 கண்டுபிடிச்சா தான் இங்கேருந்து 8% இன்க்ரிமெண்ட்டை கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து 8% இன்க்ரிமெண்ட் வந்து 108. ஸோ இந்த 108% நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 100% கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 100% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 8640 டிவைடட் பை 72 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% கிடைச்சிடும். இப்போ 100% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 108 தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ 108க்கு இன்ட்டு 108/100 போட்டாலே வந்துடும். ஸோ அப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாம். 72 864 கேன்சல் பண்ணலாம். 172 தென் 272. ஸோ 120 இன்ட்டு 108 120 இன்ட்டு 108 பண்ணிங்கன்னா 10800 ப்ளஸ் 20 இன்ட்டு 108 வந்து 0 2 8 16 2. ஸோ அப்போ 12960 12960 தான் என்னது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அடுத்த வருஷம். அதாவது 100% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம 8% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். பட் அதான் அது கொஞ்சம் சுற்றிட்டு போகும். நமக்கு தேவை என்னது எவ்வளோ பேர் கடைசியாக இருக்காங்க 88% பேர் ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்றதான் அவங்க கேள்வி. ஸோ அப்போ டேரெக்டாக அதுக்கே நம்ம போயிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்த டைப். ஸோ எலெக்ஷன் ஃபைண்ட் ஓட்ஸ் மார்ஜின். ஸோ அப்போ மார்ஜின் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஆக்சுவல் ஓட்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இன் an election between two candidates 20% of the total votes were declared invalid. ஸோ அப்போ 2 பேர் கேண்டிடேட் நடுவில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 20% வந்து ஓட் டிக்ளேர்ட் இன்வாலிட்னா 20 ஓட்டு வந்து இன்வாலிடாக போயிடுச்சு, 80 ஓட்டு மட்டும் தான் வேலிடுன்னு எடுத்துப்பாங்கன்றாங்க. The candidate, winning candidate received 70% of the valid votes and won by a margin of 12,400 votes. ஸோ அப்போ வின்னிங் கேண்டிடேட் 70% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வாங்குறாரு. ஸோ அப்போ வின்னிங் கேண்டிடேட் 70% வாங்குறாருன்னா 80ல் 70% எவ்வளோ? 56. 7 8 சார் 56. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? ஸோ ரிமைனிங் வாங்குவார் 24 ஓட்டு வாங்குவார். ஓகேவா? ரிமைனிங் உள்ளவர் 24 ஓட்டு வாங்குவார். 1 by a margin of 12,400 votes. ஸோ அப்போ இரண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்னது? 56க்கு 24க்குள்ள வித்தியாசம் என்னது? 32. இந்த 32 தான் இவங்க சொல்கிறது வந்து இந்த 12,400ன்றாங்க. 12,400 ஓட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஓட்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 32 12400னா 1 பார்ட் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 12400 டிவைடட் பை 32. ஓகே, 8 4s are 3 4s are 1 4s are 00. ஸோ அப்போ 3100 by 8 4728. ரிமைண்ட் 3 திரும்ப 4728 30 திரும்ப 47 3824 6 7 70 7856 8756 8864 இல்லையா? திரும்ப 60 60னா வந்து 7856. ஸோ 0.5 387.5 வரும். ஸோ இப்போ 38.75 வந்து 1 பார்ட்டு. ஸோ அப்போ 100 பார்ட்னா இன்ட்டு 100 போட்டுங்க 38750 வரும். ஸோ அப்போ 38750 தான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெஃபரன்ஸை வச்சு ஜெயிச்சவர் 56 ஓட்டு, 80 ஓட்டில் 56 ஓட்டு. அப்போ தோத்தவர் 24 ஓட்டு வாங்கியிருப்பார் 2 பேரில். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 32 தான் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க 12,400 ஓட்டுன்றாங்க. அப்போது ஒரு பங்கு எவ்வளோ? 387.5. அப்போ 100 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 38,750 வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்த டைப் கேள்வி. So in an election between two candidates, 20% of the total votes were declared invalid. The winning candidate received 40% of the valid votes and secured 1,60,000 more valid votes than the runner-up, who received 32% of the valid votes. Find the total number of valid votes. ஒரு இரு வேட்பாளர்களுக்கிடையே நடைபெற்ற ஒரு தேர்தலில் மொத்த வாக்குகளில் 20% செல்லாத வெற்றியாக அறிவிக்கப்பட்டன. ஸோ செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன எவ்வளோ? 20%. 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் 20 ஓட்டு செல்லாதவை, 80 ஓட்டு மட்டும்தான் செல்லுபவை. ஓகேவா? வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் செல்லுபடியாகும் வாக்குகளில் 40% ஓட்டை பெற்றார். ஸோ அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து வின்னர் வந்து 40% ஓட்டை வாங்குறாரு. தென் மேலும் செல்லுபடியாகும் வாக்குகளில் 32% பெற்ற இரண்டாம் இடத்தை பிடித்த வேட்பாளர்கள் விட 1,60,000 வாக்குகள் செல்லுபடியாகும் வாக்குகளே அதிகமாக பெற்றார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ முதல் இடத்தை பெற்றவர் 40% வாங்குறாரு.
இரண்டாம் இடம் பெற்றவர் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 32% சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இடையிலான ஓட்டு வித்தியாசம் தான் வந்து 1,60,60,000ன்றாங்க. ஸோ அப்போது இவங்களுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளோன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இவங்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து முதல்ல 8%. ஓகேவா? இடையிலான வித்தியாசம் 8%. 8% என்பதில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.4 வரும் இல்லையா? இந்த 6.4 தான் இவங்க வந்து 1,60,60,000ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 6.4 தான் 1,60,60,000 சொல்கிறாங்க. 8% தான் இந்த 6.4. 8% என்பதில் 6.4. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு பாயிண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னன்னு. ஸோ அப்போது 160,000 டிவைடட் பை 64. ஸோ 16 4s are 4 4s are. ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து ஒரு பங்கோட வேல்யூ 4,000/16. இல்லை இன்னும் கேன்சல் பண்ணலான்னா 10000 வரும். இது வந்து 4 வரும். இது என்ன கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். ஸோ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ, 2500. ஓகேவா? ஒரு பங்கோட வேல்யூ 2500. நமக்கு தேவை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். நமக்கு தேவை வேலிட் ஓட்ஸ் தான். ஸோ 20% இன்வேலிட்னு சொன்னாங்க. அப்போ 80% தான் வேலிட் இல்லையா? ஸோ அப்போ 80 பார்ட்டோட வேல்யூ 100 கண்டுபிடிச்சிடாதீங்க, தப்பாக போயிடும். ஸோ அப்போ 80 தான் வந்து வேலிட் ஓட்ஸு. ஸோ அப்போ 80 × 2500 எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ 00 இன்னொரு 0 வரும். 8 × 25 200. ஸோ அப்போது 2 லட்சம் ஓட்டு தான் என்னது, சாரி 2 லட்சம் இல்லை, 3 0 இல்லையா? இங்கே ஒரு 0 இருக்குமா? 1 2 3 8 × 5 25 200 வரும். 2 லட்சம் ஒரு நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வந்து 2 லட்சம் தானே வருது. இல்லை இங்கே ஒரு 0 விட்டோமா பார்ப்போம், ஒரு நிமிஷம். இங்கே வந்து 1,60,000 போட்டோம் இல்லையா? மேலே வந்து 64ன்னு போட்டேன், இங்கே 6.4. ஸோ அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 0 ஆட் ஆகும். இங்கே வந்து 25,000 வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு 0 கூட வரும். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து 20 லட்சம் வந்துருக்கு இல்லையா? ஸோ அப்போது 80 பாயிண்ட் வந்து 20 லட்சம். ஸோ அப்போது 20 லட்சம் ஓட்டு தான் வந்து வேலிட் ஓட்ஸ். ஓகேவா? இது வந்து 80 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், 100 இல்லை. 100 இங்கே கேட்கல. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ரைட், அடுத்த கேள்வி. எலெக்ஷன் 3 or more கேண்டிடேட்ஸ். இப்போ 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எலெக்ஷனில். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏபிசி ஆர் 3 கேண்டிடேட்ஸ் இன் அன் எலெக்ஷன். ஏ காட் 18% ஆஃப் த ஓட்ஸ். ஸோ இப்போ 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த 100 ஓட்டில் ஏ வந்து 3 பேர் இருக்காங்க, ஏபிசி. இதில் வந்து ஏ வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு சொல்கிறாங்க, 18% வாங்குறாங்க. ஸோ அப்போ 18 ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. பி காட் 43% ஓட்ஸ். ஸோ அப்போ பிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குது, 100ல் 43 ஓட்டு கிடைக்குது. அப்போ சிக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 61 வரும். ஸோ அப்போ சிக்கு மிச்சம் இருக்கிற 39 ஓட்டு தான் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இஃப் பி ஒன் த எலெக்ஷன் பை 6996 ஓட்ஸ். ஸோ பி ஜெயிக்கிறாரு. ஆப்வியஸாக வந்து பி தான் முதலிடம் வாங்குவார், சி இரண்டாம் இடம் வாங்குவார், ஏ தான் மூன்றாம் இடம் வாங்குவார் இல்லையா? நம்பர் ஆஃப் ஓட்டை பாருங்கள். 100 ஓட்டுக்கு 43 ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் தான் ஜெயிப்பார் இல்லையா? மற்ற 2 பேரும் அதோட கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ சி வந்து இரண்டாம் இடம்ல இருப்பார் இல்லையா, 39 ஓட்டு வாங்கி. ஏ தான் மூன்றாம் இடம்ல இருப்பார். ஸோ அப்போது சி இரண்டாம் இடத்தை பிடித்தவர். பி 6,996 வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை கண்டறியும். ஸோ அப்போ வித்தியாசம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து மெஜாரிட்டி குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ 43க்கும் 39க்கும் வித்தியாசம் 4. இந்த 4 தான் வந்து 6996. ஜெயிச்சவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும் தான் மெஜாரிட்டி பார்ப்பாங்க. ஸோ அப்போ மெஜாரிட்டி வந்து 6996னா அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 1, 7 4s are 28, 1 4 4s are 16, 3 9 4s are 36. ஸோ அப்போ 1 பங்கோட வேல்யூ 1749. இப்போது எவ்வளோ பேர் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 100 பேர். ஸோ அப்போ 100 பார்ட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 174900 வரும். ஸோ அப்போ 1,74,900 தான் வந்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஓகேவா? ரைட், ஈஸி கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். தென் இன் எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன், தேர் ஆர் 20,000 ஓட்டர்ஸ். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் 20,000 வாக்காளர்கள் இருந்தனர். ஓகேவா? ஒரு உள்ளாட்சி தேர்தலில் 20,000 பேர் வாக்களிக்கிறார்கள். வேட்பாளர் ஏ மொத்த வாக்குகளில் 40%. ஸோ அப்போ வேட்பாளர் ஏ வந்து மொத்த ஓட்டில் வந்து 40% வாங்குறாரு. ஓகேவா? வேட்பாளர் ஏ மொத்த ஓட்டில் 40%, வேட்பாளர் பி மொத்த வாக்குகளில் 50%, வேட்பாளர் பி மொத்த ஓட்டில் 50%,
எஞ்சிய வாக்குகளில் மற்ற இரு வேட்பாளர்கள் சி அண்ட் டி ஆகியோருக்கு சமமாக பகிரப்பட்டது. ஸோ ஓகே பிரித்தளிக்கப்பட்டன. ஸோ அப்போ சி அண்ட் டிக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. ஸோ அப்போ ஏ வந்து 40, பி வந்து 50 அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 90 முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது 10 தான். ஸோ அந்த 10 5% 5% பிரித்து கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போது 40% எவ்வளோ? 20,000ல் 40% வந்து 8,000. ஓகேவா? 50% பாதி எவ்வளோ? 10,000. ஸோ அப்போ இதுவே 18,000 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு 2,000 இருக்கும். அந்த 2,000 ரெண்டு பேருக்கு சமமாக பிரிச்சிங்கன்னா 1000 1000 வரும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு சமமாக பிரிக்கிங்கன்னா இது டிக்கும் 1000 சிக்கும் 1000. ஸோ அப்போ வேட்பாளர் சி எத்தனை வாக்குகளை பெற்றார்னு கேட்டால் 1000. அதே தான் வேட்பாளர் டிக்குமே, ஏன்னா சமமாக பிரிக்க சொல்லிட்டாங்க சிக்கும் டிக்கும் இடையில. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. In a polling booth with 9,000 valid votes, 4 candidates PQRS contested and a nota option was also available. Exactly 1% of the total votes went to nota. இப்போ 9,000 ஓட்டுகள் இருக்கு. 9,000 செல்லுபடியாகும் வாக்குகளில் பதிவான வாக்குச்சாவடியில் PQRS மற்றும் PQR மற்றும் S ஆகிய 4 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அத்துடன் நோட்டா மேற்கூறிய எவரும் அல்ல, அதாவது நோட்டானா நன் ஆஃப் த அபோவ்னு சொல்லுவாங்க, என்ற விருப்பத் தேர்வும் வழங்கப்பட்டிருந்தது. மொத்த வாக்குகளில் சரியாக 1% வாக்குகள் நோட்டாவிற்கு பதிவாயின. ஸோ அப்போ 9,000 வாக்குகள் இருக்கு. இந்த 9,000ல் 1% வந்து நோட்டாக்கு போயிடுது. 1% எவ்வளோ? 9,000ல் 90. ஸோ 90 ஓட்டு நோட்டாக்கு போயிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 8910 இருக்கும். இதுதான் வந்து ஓட்டு மற்றவங்களுக்கு கிடைக்குது. PQRS 4 பேருக்கு. ஓகேவா? மொத்த வாக்குகள் சரியாக 1% வாக்குகள் நோட்டாக்கு பதிவாயின. வேட்பாளர் கியூ ஆனவர் பி பெற்ற வாக்குகளில் 25% பெற்றார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ பி இருக்காரு, கியூ இருக்காரு. பிக்கும் கியூக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, கியூ வந்து 25% தான் பெற்றாருன்னா அப்போ பி வந்து ஒரு பங்கு ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுங்க. கியூ வந்து 1/4 தான் வாங்குறாரு. ஓகேவா? இப்போ பி வந்து 100 ஓட்டு வாங்குறாருன்னா கியூ 25 ஓட்டு தான் வாங்குவார். ஏன்னா பியை பொறுத்து தான் கியூ. இது புரிஞ்சுங்க. தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆர் மற்றும் எஸ் ஆகியோருக்கு மொத்த வாக்குகளில் 5830 ஆகும். ஸோ ஆர் ப்ளஸ் எஸ் மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்றாங்க? 5830 ஓட்டு வாங்குறாங்க. இவ்விருவருக்கும் இடையிலான வாக்குகள் 3:2. ஸோ அப்போ ஆருக்கு வந்து 3, எஸ்க்கு வந்து 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 5. ஸோ அப்போ இது 5ஆல் டிவைட் பண்ணி ஆருக்கும் எஸ்க்கும் இண்டிவிஜுவலாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 155 155 6530 திரும்ப 6530. இது வந்து 1 பார்ட்டு. இப்போது 3 பார்ட்ஸ் எவ்வளோ, 2 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஆருக்கு எவ்வளோ? 3 பார்ட்ஸ். ஸோ அப்போ 3 6 18 3 6 18 19 1334. ஸோ 3498ன்றது ஆருக்கு கிடைக்கிற ஓட்டு. ஆருக்கு கிடைக்கிற ஓட்டு எவ்வளோ? 3498. இதே இது எஸ்ஸுக்கு கிடைக்கிறது 2 பங்கு. 2 பங்குக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். 2 × 1166 2612 2612 2123. ஸோ 2. ஸோ 2332 வந்து எஸ்ஸுக்கு கிடைக்கிற ஓட்டு. இப்போ 5830 ஓட்டு ஆர் ப்ளஸ் எஸ் மட்டுமே வாங்கிட்டாங்கன்னா பிக்கும் கியூக்கும் எவ்வளோ கிடைக்கும்? பிக்கும் கியூக்கும் சேர்த்து இந்த 8910லேருந்து 5830 போயிடுச்சுன்னா எவ்வளோ ஓட்டோ அவ்வளோ ஓட்டு தான் கிடைக்கும். ஸோ அப்போ 0803. ஸோ அப்போ 3080 ஓட்டு தான் வந்து யாருக்கு கிடைக்கும்? பி ப்ளஸ் கியூ கிடைக்கும். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. என்னன்னா, இவங்க 100 ஓட்டு வாங்குறாங்கன்னா இவங்க 25 ஓட்டு தான் வாங்குவான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ 1:1/4 ரேஷியோ. அதாவது இது வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இங்கே வந்து 4:1 போடலாம். ரேஷியோவை பார்த்தீங்கன்னா அது 4:1 வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதையும் 5ஆக பிரிங்க. 3080 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போ இதை 5ஆக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பங்கோட வேல்யூ கிடச்சிடும். 6516. ஸோ அப்போ 616 தான் வந்து கியூ வாங்குற ஓட்டு. 1 பங்கு தானே. இதே இது பி வாங்குறது 4 × 616. 4 6 24. ஸோ அப்போ 4146 4 6 24. 2464. 2464 ஓட்டு பி வாங்குறாரு. கியூ 616. ஆர் 3498. எஸ் 23T2. ஸோ இப்போ யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குறான்றதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேள்வின்னு பாருங்கள். வெற்றி பெற்ற வேட்பாளர் எத்தனை வாக்குகளை பெற்றார்? இப்போ யார் இதை வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? பியூஆ கியூஆ ஆர்எஸ்? யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 3498 வாங்குற ஓட்டு வாங்கினவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ பி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் கேள்வி அணுகணும். ஒரு ஸ்டெப்பாக என்ன நான் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள்.
அது எப்படி எவாலுவேட் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இதில் இருக்க ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ரெக்வஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு ஆஹ், ஏதாவது கொஷின் சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். வில் ட்ரை டு ஆன்சர் யூ. ஸோ இது வந்து இந்த சீரியஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யார் யாரெல்லாம் வந்து ரயில்வேஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம். தென் இதை வந்து இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். மார்க்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். தென் இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ட்ரை டு அடாப்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்குவோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next one. Until then, keep learning. See you.